நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான பாடி பட்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து திக்கா இருக்கும். பட் நல்ல தின்னா இருக்கும். அதாவது கன்சிஸ்டன்சி தான் திக்கா இருக்கும். பட் நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அவ்ளோ தின்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்கின்ல உள்ள மாய்ஸ்சர அப்படியே தக்க வச்சுக்கும். ஈஸியா உங்களோட ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பாடி பட்டர். அதோட ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இட்ஸ் வெரி வெரி ஈஸி, வெரி வெரி லைட், வெரி வெரி எஃபெக்டிவ். நான் வந்து எப்பொழுதுமே பாடி ஷாப் இருக்குல்ல, அவங்களோட பாடி பட்டர் ஃபேன். நான் யூஸ் பண்ணாத ஃப்ளேவரே கிடையாது. ஸோ, அதில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ். ரோஸோட ரேஞ்சில எல்லாமே பிடிக்கும். ரோஸ் பாடி மிஸ்ட், அப்புறம் ரோஸ் பாடி பட்டர் அந்த மாரி எல்லாமே பிடிக்கும். ஆம், நம்ம வந்து ஒரு 200 கிராமே நமக்கு 750 அண்ட் அபோவ் தான் இருக்கும் சேல்ல இருந்தாலுமே. ஸோ, எனக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படின்னா, அதோட ஸ்மெல், அதோட கன்சிஸ்டன்சி. ஆனா, அது எனக்கு ரொம்ப பெரிய ஸ்கின்ல சேஞ்சஸ்லாம் நான் குடுத்ததில்ல. அந்த டைம்ல வந்து ஃபார்முலேஷன்லாம் அவ்வளவா தெரியாது. ஸோ, நான் இன்னைக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, நாட்டு ரோஜா எடுத்திருக்கேன். நீங்க கலருக்காக எது வேணாலும் எடுக்கலாம். பட் குவாலிட்டி வேணும்ல. ஸோ, நான் வந்து இன்னைக்கு நாட்டு ரோஜா இதழ், அதாவது பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல. அந்த ரோஸ் ஒரு 10 டூ 15 பூ. இது வந்து நம்ம மொத்தமா வாங்கி வீட்டோட நிழல்லே உலர்த்தி நான் வந்து அ வச்சிருக்கேன். ஸோ, அதோட பெட்டல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க ரோஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். பட் இது வந்து நான் எனக்காக பண்றேன். ஸோ, நெறைய ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே எனக்காக நான் பண்ற விஷயங்கள தான் நான் உங்களுக்கு வீடியோல நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, அதில நல்லா ஹாட் வாட்டர் போட்டுட்டு, நல்லா மூடி வச்சு ஒரு 2 டூ 3 ஹார்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிட்டு. ஆம், கொஞ் எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஹீல் ஆறதுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணுவேன். ஸோ, ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து நெறைய ஷவர் ஜெல் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து பாடி ஷாப்போட ரோஸ் ஷவர் ஜெல் போட்டு குளிச்சுட்டு, ரோஸ் பாடி பட்டர் போட்டுட்டு நைட்டு தூங்கும்போது அவ்ளோ தூக்கம் வரும் நல்லா. ஸோ, அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிட்டுருந்தேன் அந்த டைம்ல. ஸோ, ஒரு ஹெட்செட்ல நல்ல பாட்டு கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கோகோ பட்டர். என்னோட பர்சனல் ஃபேவரைட் கோகோ பட்டர். நீங்க வந்து இதில எந்த பட்டர்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கின்னுக்கு கோகோ பட்டர் வந்து நல்ல சூட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து இன்னைக்கு கோகோ பட்டர் தான் நெறைய எடுத்திருக்கேன். ஒரு 8 டூ 10% வந்து நீங்க கோகோ பட்டர் வந்து எடுத்துக்கலாம். கோகோ பட்டர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா திக்கா இருக்கும். கையில எடுத்த உடனே அந்த சாக்லேட் ஸ்மெல் அப்படி இருக்கும். அதே சமயத்தில ஸ்கின்ல வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து அப்சர்வ் ஆயிடும். நல்ல மாய்ஸ்சர் குடுக்கக்கூடிய ஒரு பாடி பட்டர் இது வந்து. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து பாடி பட்டர் வந்து நான் கிரீஸியா இருக்கணும். இப்போ நான் நெறைய பாடி பட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நைக்காவோட பாடி பட்டர். அதனால எனக்கு ஓரளவு எல்லா பாடி பட்டரோட கன்சிஸ்டன்சியும் எனக்கு தெரியும். ஸோ, எனக்கு பாடி ஷாப்போட பாடி பட்டர் கூட எனக்கு ஒரு மாதிரி கிரீஸியா இருக்கும். அப்சர்வ் ஆகாது. அதனால எனக்காக நான் வந்து ஃபார்முலேட் பண்ண ஒரு இதுதான் இந்த ரெசிபி. ஸோ, எனக்கு வந்து கோகோ பட்டர் நல்லா ஒத்துக்கும். உங்களுக்கு கோகோ பட்டர் வந்து அ ஓவரா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஷியா பட்டர், மேங்கோ பட்டர் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ, நைட்டு வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்பா மாதிரி எடுத்துட்டு, ஹெட்செட்ல நமக்கு பிடிச்ச ஒரு பிளேலிஸ்ட் போட்டுட்டு 5 நிமிஷத்துல தூக்கம் வந்துரும் எனக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து ஷியா பட்டர் எடுக்கிறேன். ஷியா பட்டருமே ஸ்கின்னுக்கு நல்ல நல்ல மாய்ஸ்சர் குடுக்கும். ஆக்சுவலி எதுக்கு நான் இந்த ஃபார்முலேஷன் பண்றேன் அப்படின்னா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா, நான் ஷியா வந்து ஒரு 6 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயில் காலத்தில என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடி பட்டர் வந்து 2 டைப்பா பண்ணலாம். ஒண்ணு வந்து இந்த மாதிரி எமல்சிஃபை பாடி பட்டர். மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கிற நெறைய பாடி பட்டர்ஸ், நைக்காவோட பாடி பட்டரா இருக்கட்டும், பாடி ஷாப்போட பாடி பட்டரா இருக்கட்டும், அதெல்லாம் எமல்சிஃபையிங் பாடி பட்டர்ஸ். அதாவது இப்போ நம்ம பண்ற மெத்தட்.
நம்ம வந்து நெறைய வேறு பாடி பட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து விப்டு பாடி பட்டர்ஸ். ஸோ அது வந்து விப்டு பாடி பட்டர்ஸ் வந்து நமக்கு வெயில் காலத்தில் உருகிடும். இந்த மாதிரி பாடி பட்டர்ஸ் வந்து நமக்கு வெயில் காலத்தில் உருகி போகாது. அதோட கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செட்டைல் ஆல்கஹால் எடுத்திருக்கேன். 2 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பட்டர்ஸ் எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். உங்களுக்கு கோகோ பட்டர் பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் ஷியா பட்டர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து பாடி பட்டர். இது வந்து ஃபேஸ்க்கு கிடையாது. ஈவாக்ஸ் 4 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அதாவது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னா நீங்கள் ஒரு டாட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் பாடி பட்டர், நாட் ஃபேஸ் பட்டர். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய ரோஸ் வாட்டர் இந்த கலரில் தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் ரோஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் கிடைக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து நான் ஒரு 80 to 85 கிராம்ஸ் அந்த அளவு நான் எடுக்கிறேன். மீதி வாட்டரை நான் குடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெளியே நம்ம ஸ்கின்னுக்கு பேம்பர் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இன்டேக் எடுக்கிறதும். சும்மா ஒரு சத்து இல்லாத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 to 5 கிராம்ஸ் கிளிசரின் எடுக்கிறேன். நீங்கள் கிளிசரினுக்கு பதில் வந்து தேன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் டபுள் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு வந்து தூங்கும்போது திடீர்னுட்டு நமக்கு தூக்கம் கலைஞ்ச டைமில் இந்த ரோஸ் ஸ்மெல் அப்படி வரும். அந்த ரோஸ் ஸ்மெல்லாக இருக்கட்டும், நம்ம தூக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட ஹெட்செட் இருக்கும். அதிலேருந்து நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து ரோஸ் பாடி பட்டர் தவிர அதுக்கப்புறம் நான் வேறு எந்த ஃப்ளேவரும் நான் போகலை. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கோகோ பட்டர் அதுக்கப்புறம் இந்த ரோஸோட கலர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி சாக்லேட் கலர் தான் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல, அது 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு அந்த கலர் வேண்டாம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹீட்டாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் வந்து ஸ்டார்டிங்கில் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம நல்ல ஹெவி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா திக்கன் ஆயிரும் நம்மளோட பாடி பட்டர். இந்த பாடி பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஸ்கின்னோட 5 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு பாடி பட்டர் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்கின்னோட மர்ஜ் ஆயிடணும். இப்போது அந்த ஒரு மாதிரி வள கொல கொலான்னு இருக்கக்கூடாது. ட்ரெஸ்லலாம் ஒட்டக்கூடாது. கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு பாடி பட்டர். எனக்கு அந்த மாதிரி எந்த பாடி பட்டருமே எனக்கு அமையலை. அது ஏன்னும் எனக்கு தெரியல. இப்போது ட்ரை ஸ்கின்னில் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய பட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ட்ரை ஸ்கின் தான். எனக்கு பட்டர் அப்சர்வ் ஆகாது ஸ்கின்னில் அந்த அளவுக்கு. அதனால் நான் எப்போதுமே ஆயில்ஸை விட லோஷன்ஸ் அப்புறம் இந்த மாதிரி எம்எல்சிஃபையிங் பாடி பட்டர்ஸ் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கிற நைக்கா பாடி பட்டராக இருக்கலாம். அதுக்கப்புறம் பாடி ஷாப்போட பாடி பட்டர் எல்லாமே இந்த மாதிரி எம்எல்சிஃபையிங் பாடி பட்டர் தான். இப்போ நான் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். பட் எனக்கு கலர் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகலைன்ன உடனே நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நிறைய கலரை போட்டு அதை ஒரு பிங்க் கலரில் ஷோ ஆஃப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கும், அந்த பிங்க் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா தான் இருக்கும். பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இது வந்து நல்ல இந்த மாதிரி திக்காகிடும். ஸோ இந்த டைமில் நமக்கு இந்த குட்டி பிளெண்டர் ஒர்க் ஆகாது. இந்த டைமில் நம்ம வந்து பெரிய பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டெக்ஸ்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் திக்காக இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க.
ஒரு கிளாஸ்க்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,000 கட்டி ஒரு கிளாஸ் படிக்கிறது பெருசு கிடையாது. நம்ம அத ஃபீல் பண்ணணும்ல. அது அது ஒரு கிளாஸ் 1 நாள், இல்ல 2 நாள் அந்த படிச்ச உடனே நமக்கு அது கிளாஸ் ஆகாது. நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் விஷயமே. ஸோ இந்த பட்டர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. ஸோ நான் வந்து ஃபார்முலேஷன் கத்துக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, நான் நிறைய ஏமாந்துருக்கேன். நிறைய ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி எனக்கு யூஸ் ஆகாம இருந்திருக்கு. நிறைய டப்பாவா ப்ராடக்ட்ஸோட நான் தூர போட்டுருக்கேன். இப்ப இல்ல. ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ எனக்கு மோஸ்ட்லி நிறைய ப்ராடக்ட்ஸ பத்தி தெரியும். எல்லா ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால, எந்த கம்பெனி, எந்த எந்த பிராண்ட பத்தி கேட்டாலும் ஓரளவு நாலேட்ஜ் இருக்குது. ஸோ அவ்ளோ காசு கொடுத்துல ஒரு ஒரு ரூ. 1000 குடுத்து ஒரு பொருள் வாங்குறோம். அது நமக்கு செட் ஆகலன்னா, அப்படி அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை அப்படி இருக்கும். ஸோ நான் வந்து எனக்காக தான் ஃபார்முலேஷன் கத்துக்கிட்டேன். இத நான் சொல்லிக் குடுக்கறதுனால யாரோ ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் ஷேர் பண்றேன். இப்ப வந்து இதில கூல் டவுன் இன்கிரீடியன்ட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் ஆயில் ஆட் பண்றேன். இந்த ரோஸ் ஆயில் தான் அ செம்ம ஸ்மெல்லா இருக்கும். அதே சமயத்தில எனக்கு நெறையா ஸ்மெல் இருக்கக்கூடாது. அது எனக்கு ஒரு மாரி தலைவலிக்க மாரி தோணும். நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் இ ஆயில் நான் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ் அம் இயற்கையான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் பாடி பட்டர் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது எப்படி அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இது என்னோட பர்சனலா நான் யூஸ் பண்றத தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் எப்பொழுதுமே. சும்மா கமர்ஷியலா இது இப்படி, அது அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் நெறைய லேர்ன் பண்ணிட்டு, அத நான் நெறைய யூஸ் பண்ணிட்டு, அப்படி தான் நான் அ எது எனக்கு பெஸ்ட்டா இருக்கு. பெட்டர் கூட இல்ல. எனக்கு எது பெஸ்ட்டா ஒர்க் ஆகுதோ, அத நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ நீங்க வந்து ட்ரை ஸ்கின் பியூட்டியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆயில் செட் ஆகணும்னு அவசியம் இல்ல. இந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு வேணும். உங்க ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதுன்றது வேணும். அதே சமயத்தில உங்க ஸ்கின்னோட தன்மை தெரியாம நெறைய ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. இப்போ நான் ஃபார்முலேஷன் கத்துக்கிட்டதுலேருந்து எனக்கு எவ்வளோ காசு மிச்சம் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு ரூ. 5,000 மிச்சம். ரூ. 5,000க்கு மேல தான் இருக்கும். அந்த காசு எல்லாமே நான் இப்போ வந்து என்னோட பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நம்ம நம்ம என்ன பண்றோம்? நமக்காக என்ன பண்றோம்? அதுதான் ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். ஸோ நான் ஒரு பெரிய பாடி ஷாப்போட பாடி பட்டரோட ஒரு ஃபேன். ஆனா, ஒன் டைம்ல நான் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பாடி பட்டர் ரேட்டுக்காக கம்மியா யூஸ் பண்றது. அப்புறம் அது ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். 3 மந்த்து அதோட ஸ்மெல்லே ஒரு மாரி கேவலமா போயிரும். அதுக்கப்புறம் அத யூஸ் பண்ணாத தூர போடுறது. நான் கிரீஸியா இருக்கும் எனக்கு. எனக்கு கிரீஸியா இருக்கக்கூடாது. ஒரு பாடி பட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு லோஷனா இருக்கலாம், இல்ல ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற க்ரீமா இருக்கலாம். எதுவுமே எனக்கு கிரீஸியா இருந்தா எனக்கு செட் ஆகாது. எனக்கு ஸ்கின்னுக்குள்ள அப்படியே அப்சர்வ் ஆயிடணும். அப்சர்வ் ஆன 5 நிமிஷத்துல எதுவுமே போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது. பட் ஒரு மாய்ஸ்சரா இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபார்முலா. அது அப்படிதான் கன்சிஸ்டன்சி அப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த பாடி பட்டர் வந்து அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். சான்ஸே இல்ல. வேற லெவல்ல இருக்கும். இதில நீங்க வந்து சாக்லேட் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா உங்களுக்கு அந்த சாக்லேட் ஸ்மெல் வரும். பட் நான் வந்து ம் அப்படி ஒரு வாசனையா இருக்குது. நான் வந்து நைட்டு அந்த ஒரு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஒரு டைம்ல அந் அந் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து ரோஸ் ஷவர் ஜெல் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ரோஸ் பாடி பட்டர். ஸோ என்னோட ஃபேவரட் சாங்ஸ் இன் மை பிளேலிஸ்ட் அது போட்டு அது அப்படிதான். அது ஒரு ஃபீல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல.
இதில இந்த ஃப்ளேவர் தான் இல்ல. நீங்க இதில லாவெண்டர் ஆட் பண்ணா லாவெண்டரா இருக்க போது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் வந்து நீங்க இதில ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த சீசனுக்கு, இந்த சம்மருக்கு எனக்கு ரோஸ் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ மழை காலங்கள்ல, குளிர்காலங்கள்ல எனக்கு வந்து சாக்லேட், வெண்ணிலா அந்த மாரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இன்னொரு சூப்பரான, யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.